லடாக் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சோனம் வாங்சுக். பருவநிலை சுற்றுச்சூழல் ஆர்வலர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் பிரதமர் மோடி எடுத்துள்ள பல நடவடிக்கைகளை வாங் சுங் பகிரங்கமாக பாராட்டியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: பிரக்யராஜ் திரிவேணி சங்கமத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகா கும்பமேளா வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. பல கோடி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் புனித நீராடியுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை செய்த மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மகா கும்பமேளா 2169 நடக்கும். ஆனால் அப்போது மகா கும்பமேளா நதியில் நடக்காமல் மணலில் நடக்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் நதிகள் தண்ணீரின்றி வறண்டு போயிருக்கும். அதற்கு இமயமலையில் பனிப்பாறை வேகமாக உருகி வருவதுதான் காரணம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ள பிரதமர் இமயமலையில் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் இந்தியாதான் முன்னோடியாக இருக்க வேண்டும். ஏனெனில் இமயமலை நம்மிடம்தான் உள்ளது. இங்கிருந்துதான் கங்கை, யமுனை உள்ளிட்ட புனித ஆறுகள் உற்பத்தியாகின்றன. அதனால் இமயமலையில் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கமிஷன் ஒன்றை அமைக்க கேட்டுக்கொள்கிறேன். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இல்லாவிடில் அடுத்த 50-100 ஆண்டுகளில் கங்கை, யமுனை, சிந்து உள்ளிட்ட நதிகள் காட்டாறு போல் மாறிவிடும் அபாயம் உள்ளது என்று கூறியுள்ளார்.